ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு நாளைக்கு வெறும் 2 நிமிஷம். ஆமாங்க, நீங்கள் சரியாக தான் கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிறது 2 நிமிஷம்தான். இந்த 2 நிமிஷத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினா 60 வயசுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையோட போக்கே டோட்டலாக மாறிடும். சொன்னால் நம்புவீங்களா? இது ஏதோ ஒரு பெரிய மந்திரம்லாம் இல்லைங்க. நம்மளை பலரும் கவனிக்க தவற ஒரு சின்ன ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான். வாங்க நம்மளோட எதிர்காலத்தை மாற்ற போகிற அந்த 2 நிமிஷ ரகசியத்தை என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கலாமா? இது உங்களோட எதிர்காலத்தை பற்றின ஒரு கேள்வி. நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத பற்றின கேள்வி தான். நமக்கு வயசாகிறப்ப நமக்கு முன்னாடி பொதுவாக 2 பாதை இருக்கும். நாம் எந்த பாதையில் போக போகிறோங்கிறது தான் நம்மளோட அடுத்த 20-30 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அது என்னென்ன பாதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் மருத்துவமனைகளை தேடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மற்றவங்களை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா சுறுசுறுப்பாக சுதந்திரமாக ரொம்ப தன்னம்பிக்கையோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் ஏதோ மலை அளவுக்குலாம் இல்லைங்க. அது நம்ம தினமும் ஒதுக்க போகிற ஒரு சின்ன 2 நிமிஷம் பழக்கம் தான். இப்போ வயசாகிறப்ப நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாக என்னென்ன சவால்கள் வருது, ஏன் சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்னு பார்க்கலாம். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த 2 நிமிஷத்தோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும். 60 வயசை தாண்டினதும் நம்ம உடம்பு இயல்பாகவே கொஞ்சம் மெதுவாகும். மூட்டுகள் பலவீனமாகிறப்ப தசைகளோட சக்தி குறைய ஆரம்பிக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்போட ரிப்பேர் சிஸ்டம், அதாவது உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா தன்னை தானே சரி செஞ்சுக்கிற அந்த சக்தி இருக்குது இல்லையா? அதோட வேகம் குறையுது. ஒரு வண்டி பழையதாக ஆக ஆக அதோட சர்வீஸ் மெதுவாகிற மாதிரி தாங்க நம்ம உடம்பும். இதனால சின்ன சின்ன பாதிப்புகளை கூட சரி செய்யறதுக்கு உடம்பு அதிக நேரம் எடுத்துக்குது. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? சின்னதா ஒரு வலி வந்தா கூட அதை நம்ம பெருசா கண்டுக்காம விடுறப்ப காலப்போக்கில் பெரிய நோய் மாதிரி நிக்குது. உதாரணத்துக்கு, காலில் வர ஒரு சின்ன வலி கொஞ்ச நாள்ல பெரிய முழங்கால் பிரச்சனையா உருவெடுத்து காலையில எழுந்ததும் வர லேசான சோர்வு, அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாள்பட்ட சோர்வு மன அழுத்தம் அப்படிங்கிற பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்து விட்டுரும். என்னதான் தீர்வு அப்படின்னு தெரியணுமா? இதுக்கான தீர்வு நம்ம நாளைய எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ராத்திரி முழுக்க நம்மளோட உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு செல்களை ரிப்பேர் பண்ணி காலையில் ஒரு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம உடம்பு புத்துயிர் நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கொடுக்குற முதல் கமாண்டு தான் அந்த நாள் முழுக்க அது எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யும். சரி, எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த 2 நிமிட ரகசியம் என்ன? வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த ரகசியம் 3 படிகளை கொண்டது. முதல் படி சுவாசம், 2வது மென்மையான அசைவு, 3வது நீர்ச்சத்து. இது ஒவ்வொன்றுக்கும் ஏன் இவ்வளவு முக்கியம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சுவாசம். காலையில் எழுந்ததும் படக்குன்னு எழுந்து போகாமல் உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுக்குற முதல் பரிசு இதுதான். அமைதியாக உட்காந்து ஒரு 10-15 முறை மெதுவாக ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க. இது என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்போட பதட்டத்தை குறைச்சி அமைதிப்படுத்துகிற நரம்பு மண்டலத்தை தூண்டும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம உடம்போட கண்ட்ரோல் சிஸ்டத்தை இது ரீஸ்டார்ட் பண்ணுது. இதனால் இதய துடிப்பு சீராகுது, இரத்த ஓட்டம் நல்லா மேம்படுது, மன அழுத்தம் குறையுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2வது படி மென்மையான அசைவு. சுவாச பயிற்சிக்கு அப்புறம் அடுத்த 1 நிமிஷத்துக்கு உங்கள் கைகளையும் கால்களையும் ரொம்ப மெதுவாக நீட்டி மடக்குங்க. இது ஒரு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வார்ம் அப் பண்ணுற மாதிரி தான். ராத்திரி முழுக்க அசையாமல் இருந்ததால் நம்ம மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய திரவம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி மெதுவாக அசைக்கிறப்ப அது மறுபடியும் இலகி மூட்டுகளுக்கு எண்ணெய் போடுற மாதிரி செயல்படுது. இதனால நம்ம திடீர்னு எழுந்து நடக்கிறப்ப மூட்டுகளில் அழுத்தம் ஏற்பட்டு வலி வருது, தடுக்கப்படுது.
தேர்ட் ஒன் தண்ணி குடிக்கிறது தான். கடைசியாக ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சு நம்ம உடம்போட என்ஜினை ஆன் பண்ண வேண்டியது தான். பாருங்க, 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறமா நம்ம உடம்பு நீர்ச்சத்து இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு டம்ளர் தண்ணி இருக்குல்ல, அது நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவுது. அதனால செரிமான மண்டலத்தை தட்டி எழுப்பி விடுது. உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும், மனசு அமைதியாக இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாங்க இதுவும். இந்த 2 நிமிஷ பழக்கத்தோட உண்மையான சக்தி உடம்போட மட்டும் நிற்கிறது இல்லை, அது நம்ம மனசுக்குள்ளாரையும் ரொம்ப ஆழமாக வேலை செய்யுது. சுவாசம், அசைவு அப்படிங்கிற இந்த 2 நிமிஷ ரகசியம் இருக்குல்ல, அது மூட்டு வலியை, அதுவும் கடுமையான மூட்டு வலி, சோர்வு அதெல்லாம் உடனே சரி செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். 6 மாதம் தொடர்ச்சியாக செய்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை நீங்களே உணர முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் காரணம் இருக்குங்க. காலையில் எழுந்ததும் நீங்கள் அவசரப்படாமல் அமைதியாக உங்கள் உடம்புக்கு கவனம் கொடுக்குறப்ப உங்கள் மனசுக்குள்ளார ஒரு சக்தி வாய்ந்த எண்ணம் உருவாகுது. ஏன் நாள் ஏன் கண்ட்ரோலில் இருக்குது, ஏன் ஆரோக்கியம், ஏன் பொறுப்பு. இந்த ஒரு சின்ன உணர்வு அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். சரி, இந்த 2 நிமிஷத்தோட நன்மைகளை எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இப்போ முழுமையான ஒரு கேள்வி இருக்கு. ஒரு வேளை இந்த 2 நிமிஷத்தை நம்ம செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும்? இதோட மறைக்கப்பட்ட ஆபத்து என்ன? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். வெறும் 2 நிமிஷம் தானே, ஒரு நாள் செய்யலைன்னா என்ன ஆகிட போகுது அப்படின்னு தோணும். ஆனால் 1 நாள், 2 நாள், 1 மாதம்னு அது தொடர்றப்ப அதோட விளைவு நம்ம கற்பனை பண்ணுறதை விட ரொம்ப ஆழமாக இருக்கும். முதல் நாள் நீங்கள் இதை செய்யலைன்னா ஒன்றுமே தெரியாது. 2வது நாள் லேசாக சோர்வாக இருக்கும். 3வது நாள் உடம்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதே பழக்கம் தொடர்றப்ப பல மாதங்கள் கழித்து அது நாள்பட்ட மூட்டு வலியா, தீராத சோர்வா, மன அழுத்தமா நம்ம உடம்புல நிரந்தரமாக தங்கிடும். ஒரு சின்ன புறக்கணிப்பு எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அடித்தளம் போடுதுன்னு பார்த்தீங்களா? இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதாங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கிறது ஒரே நாளில் செய்கிற பெரிய பெரிய செயல்கள்லேருந்து வர்றதில்ல. அது நம்ம தினமும் விடாமல் செய்கிற சின்ன சின்ன தொடர்ச்சியான பழக்கங்கள்லேருந்து தான் வருது. அந்த சின்ன பழக்கம்தான் நம்மளோட ஆரோக்கியத்தோட அஸ்திவாரம். 60 வயசுக்கு மேலே நம்ம உடலை நம்மளோட சிறந்த நண்பன். நம்ம அதை சரியாக கவனிச்சுக்கிட்டா அது நம்மளை இன்னும் பல வருஷங்களுக்கு ஆரோக்கியமாக தாங்கும். இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் பாக்கி இருக்கு. நாளைக்கு காலையில் உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக அந்த 2 நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்க போகிறீங்களா? அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு முதல் படியாக இருக்கலாம். இந்த வீடியோவில் 60 வயசுக்கு மேலே காலையில் இந்த 2 நிமிஷம் செஞ்சோன்னா 40 வருடம் ஆரோக்கியமாக வாழலாம். அப்படிப்பட்ட 2 நிமிஷ ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.